வாக்கு இயந்திரங்களை கையாளும் வருவாய்த்துறையினர் மற்றும் தேர்தல் பணியாளர்கள் சீருடை அணிந்து பணியாற்ற நடவடிக்கை. சிரக பகுதியில் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் இன்று மாலை சுமார் 3:30 மணியளவில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பிறகு 20ஆம் தேதி அன்றைக்கு எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணியாச்சு. இன்றைக்கு இவிஎம் ரேண்டமைசேஷன் முடிச்சிருக்கோம். அந்த இவிஎம்ஸ் கன்சர்ன்ட் ஏஆர்ஓ ஆஃபீஸஸில் உள்ள ஸ்ட்ராங் ரூமில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த கவுண்டிங் சென்டரில் நிறைய ஏஜென்ட்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டி ஏஜென்ட்ஸ் அஸ் வெல் அஸ் நம்மளுடைய ஆஃபிஷியல்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ தொகுதி வாரியாக அவங்கள கன்ஃபியூஷன் இல்லாமல் இவிஎம் மூவ்மெண்ட் என்ஷூர் பண்ணுறதுக்காக ஒரு தொகுதிக்கு ஒரு கலர்ட் டிஷர்ட் அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு அவங்கள டிஸ்டிங்விஷ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரிக்வெஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்டேருந்து வந்திருக்கு. அதை நாங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்குண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் நாமினேஷன் நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் நாமினேஷன் எதுவும் வரல, பட் இன்னும் 27 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அந்த நாமினேஷன்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணுவோம். மற்றபடி எலெக்ஷனுக்காக உள்ள அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்றுட்டே இருக்குது. மேலும் பயிற்சி வகுப்புகள் 24ஆம் தேதி சண்டேலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி சிஇஓ ஆஃபீஸ்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. ஸோ அதுக்காக உள்ள ஏற்பாடுகளும் பேரலி போயிட்டுருக்கு. மேலும் பயிற்சி முடித்த உடனே நம்மளுக்கு அது மட்டும் இல்லாமல் போஸ்டல் பேலட் ஃபார்ம் 12D கொடுத்து 85 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வீட்டிலேயே ஓட்டு போடலாம் அப்படின்ற ஒரு ஏற்பாடு 2021 எலெக்ஷன்லேருந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் அமலுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த இது பாராளுமன்ற தேர்தலையும் இந்த வருஷம் உண்டு. ஸோ அதுக்காக உள்ள ஃபார்ம் 12D டிஸ்ட்ரிபியூஷனும் பிஎல்ஓஸ் மூலமாக நடைபெற்றிருக்கு. அனைத்து மக்களுமே வாக்களிக்கிறதுக்காக முன் நம்ம ஜனநாயக கடமையை நிறைவேற்றணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். உங்களுக்கு வர முடியாத சூழ்நிலையில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 85 வயசுக்கு மேற்பட்டவங்க ஃபார்ம் 12D நாங்கள் வீடு வீடாக கொடுக்குறோம். அது இல்லாமல் நீங்கள் ஆன்லைன்லேயும் டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியும். அந்த 12D கலெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏற்பாடுகள் செஞ்சுடுவோம். 12D கொடுத்தாச்சுன்னா நீங்கள் வீட்டிலே ஓட்டு போடலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. யங் ஓட்டர்ஸ் நிறைய பேர் காலேஜில் மற்றும் கேம்பெயின்ஸ் நடத்தி நம்ம யங் ஓட்டர்ஸ் நிறைய பேர் சேர்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் உங்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. ஸோ கண்டிப்பாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாக்களிக்கணும் அப்படின்றதையும் வேண்டுகிறேன். இது மட்டும் இல்லாமல் பல்வேறு பகுதிகளில் ஓட்டர் டர்ன் அவுட் ரேஷியோ எங்கெங்கே கம்மியாக இருக்குது, இல்லை ஜென்ரலி மக்கள் அதிகமாக வரக்கூடிய டவுன் பகுதிகள் அந்த இடங்களில் ஸ்வீப் ஆக்டிவிட்டீஸ் டெய்லி பேசிஸில் நடந்துகிட்ருக்கு. கலெக்ட்ரேட்டில் மட்டும் இல்லாமல் மற்ற இதர பகுதிகளிலையும் ஸ்வீப் ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்ருக்கு. பறக்கும் படையும் அதே போல் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்ஸும் ஃபீல்டுலேயும் எம்சிசி வேல்யூஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது அப்பப்போ கண்ட்ரோலில் கொண்டு வர மாதிரி உள்ள ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. மேலும் நம்மளுக்கு சிவிஜில்னு எலெக்ஷன் கமிஷனில் ஒரு அப்ளிகேஷன் உண்டு. எல்லோரும் ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருந்தாலும் iOS சிஸ்டமாக இருந்தாலும் ப்ளே ஸ்டோரில் போய் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி எங்கெங்கே வயலேஷன்ஸ் இருக்குமோ அந்த லொக்கேஷன்ஸில் ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அது மேலே இம்மிடியட்லி ஒரு 100 நிமிஷத்துக்குள்ளே நம்ம அதில் ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ அதுக்குள்ள ஏற்பாடுகளும் உண்டு. இன்னும் கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பொதுமக்கள் எங்கெங்கே எம்சிசி வயலேஷன் பார்க்குறீங்களோ அது கொஞ்சம் ரிப்போர்ட் பண்ணியாச்சுன்னா மாவட்ட தேர்தல் அதிகாரின்ற முறையில் நம்ம அதில் ஆக்ஷன் எடுக்க முடியும். கண்ட்ரோல் ரூமுமே கலெக்ட்ரேட்டில் செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கண்ட்ரோல் ரூம்லேயும் கம்ப்ளைண்ட்ஸ் நீங்கள் நம்பர்ஸ் நம்ம ஏற்கனவே ப்ரெஸ் மூலமாக நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சோஷியல் மீடியாவில் எல்லாம் சர்க்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கண்ட்ரோல் ரூம்லேயும் நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் 1950 அப்படின்னு தேர்தல் ஆணையமே ஒரு டோல் ஃப்ரீ கிரீவன்ஸ் சிஸ்டம் வச்சுருக்காங்க. அதுலேயுமே நீங்கள் ஏதாவது கோரிக்கைகள் இருந்துச்சுன்னா அதுவுமே பதிவு செய்யலாம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஊடகத்துறை தபால் வாக்குப்பதிவு பண்ணலாமா? அது ஊடகத்துறை அதில் இன்க்ளூட் ஆன மாதிரி நம்மளுக்கு இது வரைக்கும் ஆணையத்திலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே வரல. இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் வரும் பட்சத்துக்கு நம்ம பரிசீலனை செய்யலாம். இல்லை, ஆக்சுவலி எந்த பொதுக்கூட்டமாக இருந்தாலும் 6 to 10 நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது பொலிட்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ்க்கு தான் எம்சிசியில் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ கேஸ் பை கேஸ் பார்த்துட்டு போலீஸ் ரிப்போர்ட் பேஸ் பண்ணி ஏஆர்ஓ லெவலில் அந்த பர்மிஷன்ஸ் வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க.